இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல காரியங்களை பற்றி கொள்வோம். அந்த பற்றி கொள்ளுகின்ற காரியங்கள் உண்மையாகவே நமக்கு பலன் தருமோ என்றால் இல்லை. சபை உரையாளர் இதை குறித்து தான் எல்லாம் வீண் என்று சொல்லுகின்றார். இந்த மண்ணுலக வாழ்வு மட்டுமே நம்முடைய வாழ்வு என்று இருப்பவர்கள் விண்ணகத்தை சார்ந்த வாழ்வு, அந்த நாட்டம் என்பது இல்லாமல் போய்விடுது. அப்படி விண்ணுலகை சார்ந்த நாட்டம் என்பது இல்லாமல் போகும் பொழுது, எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நானே ராஜா, நானே இந்த உலகின் சிறப்பான படைப்பு, என்னை தவிர யாரும் கிடையாது, இந்த உலகத்திலே நான் சம்பாதிக்கும் போது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், இது போதும் என் வாழ்வு என்று வீணாக யோசிப்பது தான். அதை குறித்து சொல்லும் பொழுதுதான் சொல்லுகின்றார், நம் உடல், நம்முடைய உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் சிதறுண்டு போகும். சிதறுண்டு போய பிறகு நாம் என்ன செய்ய போகின்றோம்? ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பிஷப் அவர் எப்பொழுதுமே முடிவெடுப்பதற்கு முன்பாக ஒரு செயலை செய்வார். அந்த பிஷப் என்ன செய்வார் என்றால், சாவு பெட்டி ஒன்று தயாரித்து வைத்திருப்பார். அதில் போய் படுத்து கொள்வாராம். படுத்து கொண்ட பிறகு யோசித்து பார்ப்பார், நான் எடுக்கின்ற முடிவு சரியான முடிவா? எனக்கு ஞானத்தோடு தான் முடிவு எடுக்கின்றேனா, இல்லை என்னுடைய வாழ்வு போன போக்கிலே நான் போய் கொண்டிருக்கிறேன் என்று பார்த்து முடிவெடுப்பாராம். இந்த சாவு பெட்டியில் படுத்திருக்கும் பொழுது அவருக்கு தோன்றுகிற ஞானம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கை மண்ணோடு மண்ணாய் போய்விடும். ஆனால் நாம் இறை அருளை பெற்றவர்களாக ஆண்டவரை மையப்படுத்தி எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் பொழுது அது சிறந்த முடிவாக இருக்கும். ஆவியானவர் இந்த ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய உயிர்ப்பிற்கு பிறகு எல்லா சீடர்களுக்கும் தோன்றி அவர்களுக்கு வல்லமையை அளித்தார். திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்படி வாழ்வை மிகச் சிறப்பாக நடத்தி செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விற்கும் அர்த்தம் தரும் ஆவியானவர், கடவுள் நம்மோடு இருப்பார். மார்க்கு 9ஆம் அதிகாரத்திலே இயேசு பலவிதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்வார். முதல் அனுபவம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உருமாற்றம் பெறுவார். இந்த உருமாற்றம் பெறும் பொழுது அவர்களோடு 3 சீடர்கள் இருப்பார்கள். அவர் எப்படி வாழ்க்கையை மாற்றம் பெறுகின்றார், அந்த மாற்றத்திலே ஒரு மாட்சியை பெறுகின்றார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த உருமாற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு இயேசு ஒரு ஊராக செல்கின்றார். அப்படி செல்லும் பொழுது ஒரு சிறுவனை அழைத்து வருகிறார்கள். ஒரு சிறுவனை அழைத்து வந்து அவர் சொல்கிறார்கள், இவனுக்கு தீய ஆவி பிடித்திருக்கிறது, இவன் உருண்டு பிறண்டு அழுகின்றான், இவன் வலிப்பு நோயாலே வாடிக்கொண்டிருக்கின்றான், இவனுக்கு நீங்கள் பூரண சுகம் தர வேண்டும், ஏனென்றால் உங்களுடைய அப்போஸ்தலர்கள் இவரை குணம் செய்ய நினைத்தார்கள், ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை என்று இயேசுவிடம் முறையிடுவார்கள். அப்படி முறையிட்ட பிறகு இயேசு என்ன செய்வார்? அந்த சிறுவனை நோக்கி ஜெபிப்பார், தீய ஆவியை இவனை விட்டு விலகிப்போ என்று சொல்லுவார். அந்த வலிப்பு நோய் குணமடையும், அந்த சிறுவனும் நலமடைவான். இப்படி இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல செயலை, ஒரு நோயிலிருந்து அவர்களுக்கு குணம் தரும் செயலை செய்கின்றார். குணம் தரும் பொழுது அந்த மகன் மீண்டும் வாழ்வோடு உயிரோடு வருகின்றான். அந்த உயிரோடு வரும்பொழுது இயேசு கிறிஸ்து எல்லோரும் போற்றுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை, நீர்தான் பெரியவர், இப்படி ஒரு ஆச்சரியம் இங்கு நடந்தது கிடையாது என்று எல்லோரும் அவரை போற்றி உயர்த்தி பேசுவார்கள். உயர்த்தி பேசும் பொழுது இயேசு மமதையோடு தனக்குரிய ஒரு என்ன சொல்றது, அங்கே தான் பெரியவன் என்கின்ற உள்ளத்தோடு இல்லாமல் அவர்களை பார்த்து சொன்ன செய்தி பின்வரும் செய்தி: மனுமகன் பாடுகள் பட வேண்டும், மனுமகன் மரணமடைய வேண்டும், மனுமகன் 3 நாள் கழித்து உயிர் திட வேண்டும் என்று சொல்லுவார். இந்த செய்தி கேட்டவர்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைவார்கள்.
ஏன் அதிர்ச்சி அடைவார்கள் என்றால், இயேசுவே, நீர் பல புதுமைகளை செய்திருக்கின்றீர், பலரையும் குணம் பெறச் செய்திருக்கின்றீர். இப்படிப்பட்ட நீர் மீண்டுமாக பாடுகளா, சிலுவைகளை தூக்கி கொண்டு செல்ல வேண்டுமா? இப்படித்தான் ஒரு மெசியாவை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா? சீடர்களுக்கு அது பிடிக்கவில்லை, அப்போஸ்தலர்களுக்கு அது பிடிக்கவில்லை. இயேசு மாட்சியோடு இருக்க வேண்டும், இயேசுவை எல்லோரும் புகழ வேண்டும். அவர் புகழும் பொழுது எல்லோரும் எங்களையும் கௌரவப்படுத்தி, ஆஹா, இந்த சீடர்கள் மேன்மை மிக்கவர்கள், இவர்களுக்கு மரியாதை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லோரும் நினைக்க வேண்டும் என்று சீடர்கள் நினைத்தார்கள். ஆனால் இயேசுவோ அதை செய்யவில்லை. மெஸ்ஸியா என்று சொல்லும் பொழுது இந்த மெஸ்ஸியா துன்புறும் மெஸ்ஸியா. ஏசாயா இறைவாக்கினர் சொல்வது போல, இந்த இறைவாக்கினர் ஏசாயா சொன்னது துன்புறும் மெஸ்ஸியாவை போன்று நானும் ஒரு மெஸ்ஸியா, ஆனால் துன்புறும் மெஸ்ஸியா. பலருடைய கஷ்டங்களை எடுத்துக்கொள்வேன், பலருடைய துயரங்களை எடுத்துக்கொள்வேன். நான் ஒரு நாள் உயிர்த்தெழும் பொழுது என்னுடைய ஆவியானவரை இவர்களை விட்டு செல்லுவேன். ஆவியானவர் இவர்களை ஆசீர்வதிப்பார், இவர்களுக்கு துணையாளராக இருப்பார், ஆற்றுப்படுத்துவார், ஆறுதல் தருவார், இவர் ஒரு நண்பராக இருப்பார் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார். இயேசு தன்னுடைய துயரத்தை ஏற்றுக்கொண்டது போல நாம் நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசு இன்னும் மிகுதியாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்முடைய துன்பங்களை நாம் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த துன்பங்களிலே இயேசுவே கூட இருக்கிறார். நாம் அழும் பொழுது நம்மோடு கூட அவரும் இருப்பார், நம்மோடு சேர்ந்து அழுவார். நம்முடைய வலிகளை எல்லாம் அவரும் தாங்கிக் கொள்ளுவார், அவரும் நம்மோடு சேர்ந்து நடப்பதற்கு நம்மை ஊக்குவிப்பார். அந்த ஊக்கத்தை தருபவர் தூய ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த துன்பத்தை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டார், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த துன்பத்தை பற்றியும் தன்னுடைய மரணத்தை பற்றியும் தானே சொல்லுகின்றார் 3 முறை. மார்க் 8ஆம் அதிகாரத்திலே ராயப்பர் பேதுரு இயேசுவை நோக்கி சொல்லுவார், நீரே மெஸ்ஸியா என்று. இயேசு அவரை போற்றி பேசுவார், இந்த ஞானம் உனக்கு கடவுளால் அருளப்பட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் போய் சொல்லுகின்றார், இயேசு, நம் மனுமகன் பாடுகள் பட வேண்டும், மனுமகன் மரணம் அடைய வேண்டும், உயிர் தெழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த பேதுரு இயேசுவை தனியாக கூட்டிக்கிட்டு போயிட்டு சொல்லுவார், இதெல்லாம் வேண்டாம், நமக்கு எப்பொழுதும் ஜாலியாக இருக்கணும், நமக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியே வேண்டும், துன்பங்கள்லாம் வேண்டாம், நமக்கு துயரங்கள்லாம் வேணாம். உங்களை எப்படிப்பட்ட மெஸ்ஸியாவை நாங்கள் எதிர்பார்க்குறோம், எங்களையெல்லாம் அப்படியே அழைத்து செல்லுகின்ற, எங்களையெல்லாம் வழிநடத்துகின்ற மெஸ்ஸியாவாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ரோமர்களை எல்லாம் வீழ்த்துகின்ற மெஸ்ஸியாவாக பார்க்கின்றோம். நீரோ துன்பங்களை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறீரே, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு சொல்றார். இயேசு சொன்ன பதில், சாத்தானே அப்பாலே போ. யாராவது இருக்கிறீங்களா இங்கே? அப்பாலே போ சாத்தானே என்று சொல்வார். இயேசுவினுடைய அந்த மகிழ்ச்சியை பாருங்க. தன்னுடைய மரணத்தை தானே அறிக்கை இடுகின்றார். நம்ம யாராவது சொல்லுவோமா, நான் இன்னைக்கு செத்து போகிறேன்டா, அதுக்காக நான் தயாரிக்கிறேன்னு சொல்லுவோமா? இல்லை. ஏதாவது வலி எடுத்ததுன்னா உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஏனென்றால் உயிர் வாழ வேண்டும், உயிர் இன்னும் அதிகமாக இருக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நாம் சாப்பிட்ற சாப்பாட்டு கூட 2-3 தடவை டெஸ்ட் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். இதில் ஏதாவது இருக்குதா, பல்லி, கருப்பாம்பூச்சி இதெல்லாம் இருக்குதா, பிரியாணி இருக்கா, ஏதாவது இருக்கா பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம். அப்படி நமக்கு உயிர் என்றால் முக்கியம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை பற்றி, பாடுகளை பற்றி 1 முறை இல்லை 3 முறை சொல்லுகின்றார். 2ஆம் முறையாக அவர் தன்னுடைய சீடர்களோடு செல்லும் பொழுது இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். 2ஆம் முறையாக சொல்லுகின்றார். உருமாற்றம் பெறுவார், உருமாற்றம் பெற்ற பிறகு பாடுகளை பற்றி சொல்லுகின்றார். 3ஆம் முறையாகவும் சொல்லுவார். மார்க் 10ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய சீடர்களோடு செல்லும் பொழுது இயேசு அப்படியே நடந்துக்கிட்டு போறாரு. சீடர்களோ பின்னாடி வந்து என்ன செய்றாங்க, யார் பெரியவன் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீட்டு இயேசுவினுடைய இடம் யாருக்கு போக போகிறது, எனக்கா உனக்கா, இதில் யார் பெரியவன், யார் அந்த சீட்டை போய் பிடிக்க முடியும் என்று, யார் வாரிசு என்று அவர்கள் விவாதித்து வருவார்கள். ஆனால் இயேசு அவர்களிடம் சொல்லுவது, இந்த குழந்தையை போன்று நீங்கள் இருக்க வேண்டும், இந்த குழந்தையை போன்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் மீண்டுமாக பாடுகள் பட வேண்டும், மரணிக்க வேண்டும் என்று சொல்லுவார். இதை 3ஆம் முறையாக சொல்லுவார்.
இயேசுவினுடைய சீடர்களுக்கு இந்த மரணம் என்றால் பயம். இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு, இந்த பாடுகள் எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு, ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தால் போதும் என்று நினைத்தார்கள். பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தார். ஒருவேளை இயேசுவோடு இருந்திருந்தால் அவருடைய பாடுகளின் பிறகு பின்னோக்கி சென்றிருக்க வேண்டுமே, செல்லவில்லை. அவர் அப்படியே ஓடிவிட்டார். மற்ற சீடர்கள் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியாது. பாடுகளை பற்றி சொல்லும் பொழுது இது வேண்டாம்ப்பா எங்களுக்குன்னு ஓடிட்டாங்க. அவங்களெல்லாம் ஒரு மாடியில் போய் அடங்கிட்டாங்க. அப்படி பயத்தோடு இருந்த சீடர்கள் இயேசுவினுடைய மாட்சியை அவர்கள் விரும்பினார்கள். ஒரு மாற்றம் பெறும் பொழுது மோயிசனுக்கு ஒரு கூடாரம், உங்களுக்கு ஒரு கூடாரம், எலியாவிற்கு ஒரு கூடாரம் கட்டுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் பாடுகள்னு வரும் பொழுது இதெல்லாம் வேண்டாம்ப்பா போயிடலாம் என்றுதான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஏன் இயேசுவே பாருங்கள், அந்த சோதனையிலிருந்து மீண்டு வருகின்றார். அந்த சோதனையிலிருந்து தந்தையே உம்முடைய சித்தம் இதுதான், ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அப்படியே செல்லுகின்றார். இயேசுவினுடைய தாய் இதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். தன்னுடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். சிமியோன் இறைவாக்கினர் மரியாளுக்கு சொல்லுகின்றார், உங்களுக்கு ஒரு துன்பம், வாழ்நாள் முழுசும் இந்த துன்பம் இருக்கும். வாழ்நாளில் ஒரு நாள் நமக்கு துன்பப்பட்டாலுமே நம்ம என்ன செய்வோம்? முதல்ல இயேசுநாதர், மரியாள், அந்தோனியார் எல்லார்கிட்டையும் போய் முறையிடுவோம். சாமியார்கிட்ட வந்து முறையிடுவோம், எல்லார்ட்டையும் முறையிடுவோம். ஒரு வேளை சரியில்லைன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலுக்கு வர்றது நிறுத்திக்கிறது. அப்புறமா அவ்வளோதான், வர்றது கிடையாது, வீட்டிலேயே இருப்போம். ஆனால் இயேசு மரியன்னையை பாருங்கள், நமக்கு ஒரு முன் உதாரணம். வாழ்நாள் முழுவதுமாக துன்பத்தை சுமந்து வந்தார். உம்முடைய உடலிலே ஒரு வாழ் ஊடுருவும், உம்முடைய வாழ்க்கையிலே நெஞ்சத்திலே ஒரு துன்பம் என்பது உம்மை என்றைக்கும் பின்தொடரும். அந்த துன்பத்தை நீ தாங்க வேண்டும். எந்த தாய் அப்படி இருப்பார்? ஆனால் மரியா ஆகட்டும் என்று சொன்னார். இந்த துன்பம் பரவாயில்லை, என் கூட இருக்கட்டும் என்று சொன்னார். பாடுகளின் பாதையிலே அவர் இயேசுவோடு நடந்து வந்தார். தன்னுடைய மகனுக்கு எத்தனை துன்பங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை ரத்தனம் எல்லாம் வெளியே போகும் பொழுது கூட இருந்தார். அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டவருடைய மனநிலை, அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டவருடைய மனநிலை, அப்படி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை தாங்கிய மனிதர்களாக நாம் இருப்போம் என்றால், ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருப்போம் என்றால் எதுவுமே வீண் கிடையாது. முதல் வாசத்துக்கு சொன்னது போல மரணம் வரையும் தான் நம்முடைய வாழ்க்கை என்று கிடையாது. மரணத்திற்கு பிறகு இன்றைய நற்செய்தியிலே புதிய ஏற்பாட்டிலே சொல்வது போல இயேசு நம்மை மீட்பார், நமக்கு இன்னொரு வாழ்வு உண்டு என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, ஆவியானவர் இந்த மீட்பிற்கு பிறகுதான் நம்மோடு இருக்கிறார் என்பதல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கின்றார். உங்கள் பிள்ளைகளுக்கு சென்று ஆசீர்வாதங்களை தாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தாருங்கள். அவர்களும் வளம் பெறுவார்கள், அவர்களும் வலுப்பெறுவார்கள். வீணாய் போகின்ற வாழ்க்கை கிடையாது. ஆண்டவர் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அவர் நம்மோடு இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார்.